இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஓர் நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் ஓர் நாள் மரணத்தை சந்தித்தே ஆவீர்கள். மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்முடைய சரீரத்திலிருந்து ஆன்மா பிரிகிற நிகழ்வைத்தான் நாம் மரணம் என்று சொல்லுகிறோம். அழிவு என்பது நம்முடைய சரீரத்திற்குத்தானே ஒழிய நம்முடைய ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. ஒரு மனிதன் மரிக்கிற பொழுது எல்லாமே முடிந்து போகிறதில்லை. மாறாக ஒரு மனிதன் மரிக்கிற பொழுதுதான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பதை போன்றதாகும். அது தற்காலிகமானது. எப்படி வீட்டின் உரிமையாளர் வந்து என்னுடைய வீட்டை திரும்பி கொடு என்று கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வீட்டை காலி செய்து கொடுக்க வேண்டுமோ, அதை போல ஒரு நாள் மரணம் வந்து கதவை தட்டும் பொழுது நீங்கள் இந்த பூமியிலே உங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டியதாயிருக்கும். ஆனால் மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அது உங்களுடைய சொந்த வீட்டை போன்றது. அது நித்தியமானது. அது முடிவில்லாத ஒரு வாழ்க்கையாகும். மரணம் என்பது உங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம். அது முடிவு அல்ல. அநேகர் தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு, நான் மரித்து போனால் எல்லாமே முடிந்து போய்விடும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிவிடும் என்று எண்ணுவது அது தவறான ஒரு நம்பிக்கை. காரணம், மரிக்கும் பொழுதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஒருவேளை பூமியிலே நீங்களே உங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், மரணத்திற்கு பின்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் மிகவும் கொடியதாக இருக்கும். மனிதனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த பூமி முழுவதையும் விற்று அதனுடைய தொகையை கொண்டு வந்தாலும் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்கு ஈடாகாது. அவ்வளவு விலையேற பெற்றதுதான் உங்களுடைய ஆன்மா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே, திறமையினாலே உலகம் முழுவதையும் அவன் ஆதாயம் செய்து கொள்ளலாம். ஆனால் அவன் தன்னுடைய ஆத்துமாவை பாவ பழக்கங்களினாலே, கெட்ட சுபாவங்களினாலே, தவறான வாழ்க்கை முறைகளினாலே கெடுத்து கொண்டால் அவனுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. முடிவிலே அந்த ஆத்துமா எரி நரகத்திலே, மீளாத துயரத்திலே, நித்தியமாக அக்கினி கடலிலே அது துயரப்பட வேண்டியதாயிருக்கும். அந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மரணத்திற்கு பின்பு நான் அனுபவிக்க கூடாது. மரணத்திற்கு பின்பு என்னுடைய ஆத்துமா அது சொர்க்கத்திற்கு, மோட்சத்திற்கு, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிற பொழுது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வியையும் பதிலையும் வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்கும் பட்சத்திலே வரப்போகிற அந்த அழிவிலிருந்து உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டவர்களாக தேவனோடு நித்தியமான அந்த சந்தோஷமான ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அது உங்களை வழிநடத்தக்கூடிய கேள்வியாக இருக்கும். அது என்ன கேள்வி என்பதை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அந்த கேள்வி.
நீங்கள் பூமியிலே வாழுகிற பொழுது உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு என்று சொன்னால் அதனுடைய பொருள் மீட்பு அல்லது விடுதலை என்பது அர்த்தமாகும். அதாவது ஜீவனுக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு மனிதனை மீட்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் ரட்சிப்பு என்று கூறலாம். அநேக இயற்கை பேரிடர் சமயங்களிலே நீங்கள் செய்திகளிலே கண்டிருக்கக்கூடும். அநேகர் இடிபாடுகளுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு நிலச்சறுக்கம், பூகம்பங்கள் வருகிற பொழுது கட்டடங்களுக்குள்ளாக அந்த சறுக்கலான மண்ணுக்குள்ளாக புதையுண்டு சிலருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும். ஜீவனுக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அப்பொழுது மீட்பு பணிக்குழுவினர் சென்று அவர்களை காப்பாற்றுகிறார்களே, அந்த செய்கைதான் ரட்சிப்பு அல்லது மீட்பு என்பது அர்த்தமாகும். இந்த பூமியிலே உங்களுடைய ஆன்மாவினுடைய நிலைமையும் அப்படிப்பட்டதுதான். மரணத்திற்கும் ஜீவனத்திற்கும் இடையிலே ஊசலாடி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அநேகருடைய அனுபவமாக காணப்படுகிறது. வேதத்திலே ஆண்டவர் சொன்னார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்குள்ள உண்மையான பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது பாவமாக இருக்கிறது. இந்த முழு உலகமும் பாவத்தின் வல்லமைக்குள்ளாக பிடிபட்டு மனிதர்கள் தாங்கள் விரும்புகிறதை செய்யாமல் தாங்கள் விரும்பாத செய்கைகளை செய்து பாவத்தின் பிடியினாலும் பிசாசின் பிடியினாலும் ஆளுகை செய்யப்பட்டு சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கு ரட்சிப்பு என்பது மிக அவசியம். ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இந்த பூமியிலே இறந்து விட்டால் அவர்களுடைய ஆத்துமாக்கள் நரகத்திற்குத்தான் போக வேண்டியிருக்கும். அப்படியானால் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஆத்துமா அந்த ஜீவனுக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே ஊசலாடுகிற நிலையிலிருந்து அது ஒரு அமைதியின் நிலைமைக்கு, இளைப்பாறுதலுக்கு, பாவ மன்னிப்புக்கு திரும்பி பரம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கிறது தான் அந்த கேள்வி. அதற்கான பதிலை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால், அதாவது பாவத்தின் பிடியிலிருந்தும் அதனாலே வந்த சாபத்தின் பிடியிலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் உங்களுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு அல்லது விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வழி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். வேறு வழி கிடையாது. நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால், நித்திய ஜீவனை அல்லது சொர்க்கம் மோட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேற எந்த மார்க்கமும் கிடையாது, வேறு எந்த வழியும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அந்த வழி. அவர்தான் சத்தியம். அவர் மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் சத்தியம், அவர் மட்டும்தான் ஜீவன். அவரை எந்த ஆத்துமா விசுவாசிக்கிறதோ, நம்புகிறதோ, அந்த ஆத்துமா மட்டும்தான் ரட்சிக்கப்படும். காரணம், மனிதன் செய்த அந்த பாவத்தினுடைய வல்லமை மகா கொடியது. பாவத்திற்காக செலுத்தப்பட வேண்டிய கிரயம் அல்லது பரிகாரம் அது மிகவும் விலையேறப்பெற்றது. ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு ஈடாக அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நற்காரியங்களை செய்தாலும் பாவ நிவிர்த்தியை அவனாலே செய்யவே முடியாது. காரணம், அந்த பாவத்தினுடைய தூக்கமானது அது மிகவும் அதிகமாக இருக்கிறது.
எனவேதான் பாவமே செய்யாத தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக அவதாரம் எடுத்து பாவியான மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதாவது நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து மரித்து நம்மை நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தினாலே மாற்றுகிறார். நமக்கான பரிகாரத்தை, பாவத்திற்கான குற்றங்களுக்கான பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தீர்த்து முடித்து வைத்து விட்டார். எனவே அவர் செய்ததான அந்த கிரியைகளை நீங்கள் நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார், சாபங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய ஆத்துமாவானது அந்த பரலோக ராஜ்யத்தை, முடிவில்லாத ராஜ்யத்தை, சந்தோஷமான நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த தகுதி ஆத்துமாவுக்கு கிடைக்கிறது. எனவேதான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பினால் மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவர் ஒருவரே மெய்யான வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியில இருக்கும் பொழுது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நரகத்தின் வல்லமையிலிருந்து அவர் உங்களை தப்புவிப்பார். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.